ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டாபிக்ஸ் 7 வீடியோஸ் பார்த்துருக்கோம், 6 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது கரெக்ட், ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் வந்து 4 கிளாஸ் எடுச்சு, ரைட்? அப்போ 7 வீடியோஸ் பார்த்துருக்கோம், 6 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ டாபிக் நம்பர் 7, இது 8th வீடியோ. டாபிக் நேம் வந்து alphabet test. Alphabet test. First question எழுதி. Arrange the given words in alphabetical order and tick the one that comes first. Cloud. Middle. Grunt. More. Chain. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கான்? Arrange the given words in alphabetical order and tick the one that comes first அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஆல்பபெட் டெஸ்ட்னு போட்டாச்சு, பட் கொஸ்டின் எழுதிட்டேன். இந்த ஒரு மாடல், இந்த ஒரு செட்டப் சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிள் தான். இதே தான் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் இல்லை 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா ஆல்பபெட் இதோட மொழியாக்கம் பண்ணுறது தமிழ்ல சேஞ்ச் அரேஞ்ச் தான் given words in alphabetical order. ஆல்பபெட் இருக்குல்ல, A to Z, அது வரையும் பாத்தீங்கன்னா இந்த மீனிங் இருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரா வந்து டிக்ஷனரியில எப்படி இருக்கோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும், இசட்ல முடியும். ஏ சம்பந்தமா வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி ஆல்பபெட் எடுத்துப்போம், ஏல ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஏல ஸ்டார்ட் ஆகிற ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணி பினா பால், அதுக்கப்புறமேட்டு அப்படி பிக்கு 2வது எழுத்து ஏ இருக்கு, அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் பி வருது, அப்புறம் பிபில என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி ஃபுல்லா தான் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்க இந்த மைண்ட் செட் எடுத்துக்கணும். இப்போ இது நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணி நான் டைரக்டா இதுக்கு வந்து அந்த ஒரு லைன் சொன்னது தான். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு A to Z, அதுக்கு எது மைண்ட்ல வரும்னா டிக்ஷனரி. இதுதான் இதோட கீவேர்ட்ஸ். ஓகேவா? இது வந்து 2 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். இப்போ நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பபெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி வரும். சி, இது எம், இது ஜி, எம், சி. அப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் பாத்தீங்கன்னா சி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் எம் இங்க வருது, ஆனா சி வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. சோ அப்ப ஜி பாத்தீங்கன்னா அடுத்துதான் வருது. ஃபர்ஸ்ட் இந்த ஆல்பபெட் சீரிஸ்ல சி தான் வருது. அப்ப சி ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. முதல்ல சி ல கிளவுட்ஸ் இருக்கு, செயின் இருக்கு. சரி, ரெண்டுமே சி ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டிக்ஷனரியில இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா அடுத்த லெட்டர் பார்க்கணும். ஹெச், இது எல். ஹெச் ஃபர்ஸ்ட் வருதா எல் ஃபர்ஸ்ட் வருதான்னு பாருங்க. ஹெச் தான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் தான் எல் வருது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஆர்டர். அப்ப நான் இதை அழிச்சிட்டேன், இதை அழிச்சிட்டு ஆர்டரை நான் இந்த மாதிரி டவுன் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ல டிக்ஷனரி தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது கிளவுட்.
செகண்ட். தேர்ட் பாருங்க, வேற என்ன இருக்கு? அடுத்தது M இருக்கு, G இருக்கு, M இருக்கு. M வருமா G வருமா அப்படின்னு பார்த்தா G தான் வரும். அப்போ G தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் M வருது. ஸோ grown, தேர்ட் லெட்டர், தேர்ட் வேர்ட், சாரி. அப்புறம் ஃபோர்த் என்ன இருக்கு? 2 M இருக்கு, நான் ரெண்டுமே எழுத போறேன். மிடில், மூவ். இது ரெண்டுத்துல எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் பாத்தீங்கன்னா அடுத்த லெட்டர் பாருங்க, இது ரெண்டுமே M வருது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தது I இருக்கு, இங்க O இருக்கு. அப்ப I ஃபர்ஸ்ட் வருதா O ஃபர்ஸ்ட் வருதா? I தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ மிடில், அப்புறம் மூவ். சிம்பிள், அவ்வளவுதான். அப்போ நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? arrange the given words in alphabetical order. அரேஞ்ச் பண்ணியாச்சு. and tick the one that comes first. எது ஃபர்ஸ்ட் வருது? chain. அப்ப chain தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால வந்து இதுல இருந்து 2 क्वेश्चन மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இது அப்படியே வந்து இந்த क्वेश्चन இருக்கட்டும். இதுல இருந்து இன்னொரு क्वेश्चन பார்த்துட்டு இந்த டாபிக் வேற எதனா மாடல் இருக்கான்னு பார்ப்போம். क्वेश्चन வந்து அப்படியே இருக்கட்டும். Same அதே question, arrange the given words in alphabetic order and tick the one that comes first அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. abandon, accurate, அதாவது ACTUATE, accurate. achieve, acute, accumulate. சரி, that's all. பாருங்க, இதுல ரொம்ப பாருங்க, இதுல எல்லாமே வந்து A ஸ்டார்ட் ஆகுது, 5 ஆப்ஷன். சோ நான் வந்து அடுத்த லெட்டர் தான் இப்ப நான் எடுக்கணும். இங்க அடுத்த லெட்டர் வந்து B இருக்கு, இங்க C இருக்கு. நான் அதை டிஸ்கிரிப்டிவா போட போறது இல்ல, ஒரு क्वेश्चन முடிஞ்சு போச்சு. இப்ப டைரக்டா இந்த விஷயத்தை நான் டைரக்டா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவேன். இங்க B, இங்க C, இங்க C, இங்க C, இங்க C. அப்ப இங்க B, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஏன்னா இது எல்லாமே C தான் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு வேர்ட் இதுதான். சோ இப்போ இதுலயே क्वेश्चन, tick the one that comes first, tick the one that comes last அப்படின்னு கேட்டாங்க. இங்க இதுக்கு முன்னாடி எழுதுறது செகண்ட், இப்ப நான் எழுதுறது தேர்ட். லாஸ்ட்னு கேட்டா மாத்திட்டேன் क्वेश्चन. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்ன வரும்? அப்ப திருப்பி நீங்க வந்து எல்லாமே அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 4 இருக்கு, இந்த 4ல வந்து ஏக்கு அப்புறம் சி இருக்கு, செகண்டும் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது என்னது? இங்க டி இருக்கு, தேர்ட் லெட்டர். இங்க ஹெச் இருக்கு, இங்க கியூ இருக்கு, இங்க சி இருக்கு. அப்ப இதுதான் செகண்ட். ஏன்னா இங்க தேர்ட் லெட்டர் என்ன இருக்கு? சி இருக்கு. அப்புறம் இந்த சிக்கு அப்புறம் இங்க என்ன வரும்? ஹெச் வரும். இது தேர்ட். அப்ப ரெண்டு தான் இருக்கு. ஹெச்க்கு அப்புறம் என்ன வரும்? கியூ. ஃபோர்த் லெட்டர். இது ஃபிஃப்த். ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கவனிங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் காமன் ஏ, அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த லெட்டர் வந்து செகண்ட் லெட்டர் எடுக்கிறேன், பி.
இது சி, ஆனா இதுல சி இருக்கு, இதுல சி இருக்கு, இதுல சி இருக்கு, சி இருக்கு. அப்ப கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிறத நான் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ லாஸ்ட்னு சொல்லிட்டு क्वेश्चन சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு லாஸ்டா எந்த வேர்ட் வரும்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடிச்சா மீதி 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அப்ப தேர்ட் லெட்டர் எடுப்போம். தேர்ட் லெட்டர் வந்து என்னது? டி, இங்க ஹெச், இங்க கியூ, இங்க சி. அப்போ இந்த டியா ஹெச்சா கியூவா சியா? டியா ஹெச்சா கியூவா சியா? அப்ப சி தான் ஃபர்ஸ்ட் வருது. சோ இதுதான் அடுத்தது செகண்ட். இது ஃபர்ஸ்ட், இது இப்ப செகண்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப 3 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ல வந்து ஹெச்சா கியூவா டியா? ஹெச் தான். அப்ப ஹெச் தேர்ட். அப்புறம் கியூவா டியா அப்படின்னா இது ஃபோர்த், இது ஃபிஃப்த். சிம்பிள். எதுக்கு அந்த விஷயம் சொல்றேன்னா இது ரொம்ப பார்க்கறது சிம்பிளா இருக்கு. சோ திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். இது 2 क्वेश्चंस கிட்ட வரும். கேர்ஃபுல்லா நம்ம வந்து மார்க் எடுக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. சரி, இந்த மாடல்ல வந்து இந்த 2 போதும். இதே வேணா இப்படி கூட கேட்பாங்க. இது கேட்பாங்க. இந்த ஃபோர்த் எழுதிங்க. இத ஃபோர்த் எழுதிங்க. that comes middle அப்படின்னு கேட்பாங்க. மிடில் இப்ப என்ன வருது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். அப்ப இதான் மிடில். அப்ப ஆப்ஷன் சி தான். ஓகேவா? சோ ஒவ்வொன்றுக்கும் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட்னு கேட்டா ஆப்ஷன் ஏ, லாஸ்ட்னு கேட்டா ஆப்ஷன் பி, மிடில் கேட்டா ஆப்ஷன் சி. சோ ஒரே क्वेश्चनல நான் கிட்டத்தட்ட 3-4 சம்ஸ் பார்த்துட்டோம். எதுக்கு நான் இந்த விஷயம் சொல்றேன்னா பெருசா இது வந்து டைப்ஸ் இல்ல. அதான் நான் ஒண்ண வச்சு நான் சால்வ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்னு கேட்டா ஏன்னு போடுங்க, செகண்ட் லாஸ்ட்னு கேட்டா பின்னு போடுங்க, மிடில் கேட்டா சி போடுங்க. சிம்பிள். வேற மாடல் பார்க்கறேன். 1 செகண்ட். சரி எழுதிக்கங்க. ஃபுல்லாவே ட்ரை பண்ணுங்க. இது வேற டைப் 2 ன்னு போட்டுருக்கேன். In each of the following questions, arrange the given words in the sequence in which they occur in the dictionary. Then choose the correct sequence. Okay. Options எழுதி. Sorry, options எழுதுறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चंस எழுதி. இதெல்லாம் எழுதி. 1, preach. 2, price. 3, 4, preserve.
5 plus 6 சரி 5 வேர்ட்ஸ் எழுதியாச்சு சோ இப்போ இத வந்து நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன் அதுக்கு இதுக்கு ஒரு டிஃபர் இருக்கு நான் சொல்றேன் அதுக்கு ஆப்ஷன் எழுதிக்கங்க 2 இதோட क्वेश्चन தான் இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தேன் அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதி அதுல 5 வேர்ட்ஸ் கொடுத்திருக்கேன் இது ஆப்ஷன் A 2, 1, 5, 4, 3 2, 1, 3 4, 5 2, 5, 1 4, 3 1, 2, 5 4, 3 சரி இப்போ ஆப்ஷன்ஸ் அதாவது அந்த क्वेश्चनக்கு இந்த क्वेश्चनக்கும் பெருசா டிஃபரன்ஸ்லாம் இல்ல in each of the following questions arrange the given words in the sequence in which they occur in the dictionary and then choose நான் இப்ப டிக்ஷனரியும் நான் முன்ன ஃப்ரேம் பண்ணல இங்க டைரக்டா கொடுத்துட்டேன் அதாவது தமிழ் சொல்றேன் பாருங்க இந்த क्वेश्चनல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு இந்த ஒரு क्वेश्चनலயும் in each of the following questions ஒவ்வொரு क्वेश्चनலயும் arrange the given words in the sequence அதாவது இந்த வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இத வந்து அரேஞ்ச் பண்ண அதாவது வரிசைப்படுத்த சொல்றான் in which they occur in the dictionary எப்படி வந்து டிக்ஷனரியில இருக்கோ அகரதில எப்படி இருக்கோ அதே மாதிரி வரிசைப்படுங்க அப்படினு சொல்றான் and then choose the correct sequence அதுக்கு அப்புறம் இந்த நாலு ஆப்ஷன் எது கரெக்ட்னு பாருங்க அப்படினா அப்போ மெத்தட்னு பாத்தீங்கன்னா பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல அதேதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் p இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா அடுத்தது r அதுவும் காமனா இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது தென் அடுத்து தேர்ட் லெட்டர் e இங்க e இருக்கு இங்க a இருக்கு இங்க e இருக்கு இங்க e இருக்கு இங்க e இருக்கு அப்ப a எங்க இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வரது நான் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது ஓகேவா டைரக்டா क्वेश्चन எங்க இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து 2 அப்ப அந்த 2 வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப இங்க இல்ல இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணு நெக்ஸ்ட் சம் பார் நெக்ஸ்ட் வேர்ட் பாப்போம் அடுத்து ஃபோர்த் இங்க a இருக்கு இங்க i இருக்கு இங்க c இருக்கு இங்க c இருக்கு இங்க c இருக்கு அப்போ c c c இது மூணுமே c ஆனா இது i இது a அப்ப செகண்ட் இதுதான் இது a இல்ல ஃபோர்த் லெட்டர் அப்போ அடுத்து 2, 1 என்ன இருக்கு இங்க தான் 2, 1 இருக்கு இங்க 2, 1 இருக்கு இங்க 2, 5 இருக்கு சோ இதுவும் ராங் இப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நான் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல அதுக்காக தான் சொல்றேன் அடுத்து இது மூணு தான் ஃபோர்த் லெட்டர் எல்லாத்துக்குமே சி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப ஃபிஃப்த் லெட்டர் இ சாரி இப்படி போட்டா கன்ஃபியூஷன் ஆயிடும் நான் ரவுண்ட் பண்ணல டைரக்ட் அப்படியே போறேன் இ இங்க இ இங்க ஐ அப்பனா இது ரெண்டு இ இருக்கு இந்த ரெண்டுத்துல என்ன ஒண்ணு பாருங்க ஏன்னா ஐ தான் இ தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கு அப்புறம் தான் ஐ வரும் அப்ப இந்த ரெண்டுத்துல நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அடுத்த லெட்டர் பி இங்க டி அப்போ ஆல்பாபெட்ல டி தான் ஃபர்ஸ்ட் வருது இது தேர்ட் அப்ப இது ஃபோர்த் உடனே கையோட போட்டுறணும் இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண கூடாது ஏன்னா ரெண்டுமே வந்து ஃபிஃப்த் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இ அப்ப உடனே டப்புன்னு முடிச்சிடணும் இதுல போட்டு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்ப இது தேர்ட் ஃபிஃப்த் 5 வரும் என்னன்னா தேர்ட் வந்து 5 இது வந்து 2 இது வந்து 1 இது 5 அப்ப 2 1 பார்த்தாச்சு இது ரெண்டுத்துலயே பாத்தீங்கன்னா 5 இங்க 3 இருக்கு அப்ப இது ஆன்சர் கரெக்ட் இது ராங் சோ இது ராங் இது ராங் இது ராங் இதுதான் ஆன்சர் கரெக்ட் பெருசா மாடல்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைப் மாதிரியே தான் இருக்கு அதனால வந்து பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல சோ அதனால எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம் சோ இதுலயே வேணா இன்னொரு சார் வேணா பார்க்கலாம்
இது எல்லாமே அப்படியே தான். அதுல இருந்து சேஞ்ச் பண்ணனும்னா டைரக்டா நான் क्वेश्चन நம்பர் 2 அப்படினு போட்டுக்கிறேன். இது 1 இல்ல 2 அப்படினு போட்டுட்டு அந்த வேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கங்க. 1 bring them 2 bring them with fourth rich fifth breath. That's all. Options are given. 4, 5, 1, 2, 3. 5, 4, 1. Sorry. 2, 1, 3. 4, 2, 5. 1, 3. 5, 2, 1, 3, 4. சரி ஓகே. இப்போ ஆப்ஷன் கொடுத்தாச்சு, இந்த வேர்ட்ஸ் கொடுத்தாச்சு, क्वेश्चन அதேதான். சோ அதே செட்டப் தான், பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. நல்லா பாருங்க. இப்போ பிரிங்கல், அதாவது முதல் இடத்துல இருந்து W W W W W ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது R R R R R, அதுவும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப தேர்ட் லெட்டர் தான் I I I E A. சோ இதான் A வருது, E வருது, I இது மூணும். அப்போ தேர்ட் லெட்டர் A இங்க வரனால இதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் உடனே கையோட இது எழுதிடுறேன். ஏன்னா இது மூணு ஒரே மாதிரி இருக்கு, இது ரெண்டா டிஃபரா இருக்கு. செகண்ட், அப்ப இது மூணுத்தையும் எதனா பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் என்ன இருக்கான்னு பார்க்கணும். 1, 2 இருக்கான்னு பாருங்க. சாரி 5, 4 இருக்கான்னு பாருங்க. 5 இருக்கா, 5, 4. இது வந்து 4 ரெஸ்ட்ரக்டர் இல்ல, இது 5, 4 இது இருக்கு, 4, 2 இது இல்ல, 5, 2 இது இல்ல. அப்ப 5, 4ன்றது இங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கனால என்னால அடுத்து நான் ட்ரை பண்ணா, இந்த மூணு ட்ரை பண்ணான்னு அவசியம் இல்லை. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி ஷார்ட்டா போடணும். எல்லாத்தையும் போட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சுனா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் எழுதி. டைப் 3 போட்டுருக்கேன். இதுக்கு வந்து நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் 3 லெட்டர் வேர்ட் ப்ராப்ளம். லெட்டர் வேர்ட் ப்ராப்ளம். क्वेश्चन எழுதிங்க. How many pairs of letters are there in the word necessary which have as many letters between them in the word as there are between them in the alphabet and in the same order. சரி ஆப்ஷன்ஸ் எழுதிங்க, அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 2
3, then 4. சரி, ஓகே. அதாவது கொஸ்டின் வந்து நான் தமிழ்ல மொழியாக்க பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹவு many இங்கிலீஷ்ல அப்படி சொல்லிடுவேன், நோட் பண்ணிங்க. ஹவு many pairs of letters, அதாவது எவ்வளவு pairs of, என்ன pairsனானது ரெண்டு லெட்டர், ஒரு x, y இது ஒரு pair, a, b இது ஒரு pair அப்படினாங்க. சோ எவ்வளவு how many pairs of letter, இரண்டும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர்ல வந்து எத்தனை இருக்குன்னு கேக்குறான். எப்படி are there in the word necessary, இந்த வேர்ட்ல இருக்கணும். அப்ப நான் இந்த வேர்ட் வந்து இங்க எழுதிக்கிறேன். எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் இதெல்லாம் வந்து क्वेश्चन எக்ஸாம் டைம்ல எல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா வந்து அங்கேயே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இவ்வளவு பெருசா போறேன் உங்களுக்கு தனியா. ஓகே, கரெக்டா எழுதிக்கலாம். necessary. ஓகே, which have as many letter between them in the word, அதாவது as manyனா அது வந்து சரி, அது கண்டினியூ பண்ணதா உங்களுக்கு புரியும். as there are between the in the alphabet and the same order, அதாவது a b, அதாவது a to z ன்னு சொல்லிட்டு ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல, அதுல இப்போ a க்கும் c க்கும் ஒரு எழுத்து வித்தியாசம். அதே மாதிரி இந்த வேர்ட்ல இப்போ n க்கும், இப்போ இந்த இடத்துல a இருந்துச்சுன்னா c இருக்குன்னா a க்கும் c க்கும் ஒரு லெட்டர் வித்தியாசம். இதே மாதிரி இங்க இருக்கான்னு கேட்கலாம். எத்தனை பேர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை பேர்ஸ் இருக்கு, ஒண்ணுமே இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இல்லனா ஒரு செட் இருக்கா, ரெண்டு செட் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணும்போது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க இந்த क्वेश्चन சால்வ் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நான் சொல்றதுதான், இப்போ இந்த n இருக்கு, n-க்கு அப்புறம் என்ன இருக்கு, o இருக்கு, p இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஈன்றது வந்து முன்னாடியே இருக்கு. சோ இங்க வந்து n-க்கும் e-க்கும் எந்த ஒரு கேப்பும் இல்ல. சோ ஆனா இங்க எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க, e இங்க n, இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, f g h i j k l ன்னு இருக்கு, m ன்னு இருக்கு. சோ அப்ப இந்த செட் இல்ல. ஒருவேளை இந்த இடத்துல d e அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு பேர், ஃபர்ஸ்ட் பேர். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ n இருந்தனால நமக்கு எதுவும் இல்ல. அடுத்தது e c நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு, பட் ஆனா இங்க வந்து அடுத்த லெட்டர் இருக்கு. சோ இதுவும் இல்ல. அடுத்தது சி மேல போட்டுக்கிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அப்புறம் சிஇ, சிக்கு அப்புறம் டி, அதுக்கு அப்புறம் தான் இ. ஒரு லெட்டர் வந்து நடுவில் கேப் வரணும், ஆனா இங்க கேப் வரல, இதுவும் இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் இஎஸ், இது கண்டிப்பா இல்ல. எஸ் எங்க இருக்கு, இ எங்க இருக்கு. எஸ் எஸ் அடுத்தது அதுவும் வராது. எஸ் ஏ அதுவும் வந்து ரொம்ப தூரம் இருக்காது. ஏஆர் ஆர்ஒய், ஏவும் ஆரும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுவும் இல்ல. நான் அடுத்த லெட்டர் என்னன்னு கேட்கணும். இங்க பி இருந்துச்சுன்னா இது ஒரு பேரா இருக்கும், ஆனா பி இல்ல அந்த மாதிரி. சரி, அப்போ அடுத்தடுத்து விட்டாச்சு. சோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு கேப்பா எடுத்து பண்ணணும். இப்போ இது ஒரு பக்கத்து நம்பர் எதுவுமே இல்ல, வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எதுவும் இல்லைன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ், ஐ மீன் இங்க ஏ இருக்கு, இந்த ஏ வந்து சி, இங்க இ இருக்கு, இது இல்லைன்னு சொல்லிட்டேன். பக்கத்துல சி இருக்கு, அதுவும் இல்ல. ஏன்னா n-க்கு அப்புறம் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, சி முன்னாடியே போயிடும். இ அதுவும் இல்ல. எஸ் இது பார்க்கலாம். இப்போ n o p q r s இது கரெக்டா மேட்ச் ஆகுது. இது வச்சு தப்பு, ஆனா இது மேட்ச் ஆகுது. எப்படி இன்னொரு சொல்றேன் பாருங்க. இங்க வந்து n இருக்கு, n-க்கு அப்புறம் o p q r s, இந்த s எனக்கு இங்க இருக்குமான்னு சந்தேகம் வந்தது. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கரெக்டா மெயின்டைன் ஆகுது. சோ அப்ப நான் மேல போட்டு பாருங்க, ஜஸ்ட் n o p q r s. அப்ப இந்த s s மேட்ச் ஆகுறதுனால இது ஒரு பேர். அப்போ n s ன்றது வந்து இந்த n-ம் இந்த s-ம், இந்த s வராது, இந்த s-ம் ஒரு பேர். ஓகே, ஒரு பேர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதே மாதிரி தான் இருக்கு. n-க்கு அப்புறம் n-க்கு முன்னாடி a இருக்கு, n 6 பக்கத்துலயே இருக்கு, அதாவது இங்கே இருக்கு. சோ ஐ மீன் o p q r, r இங்கே முடிஞ்சது, ஆனா r இங்க இருக்கு. y பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். o p q r s t u v, v தான் வருது, y வரல.
இந்த இடத்துல வி வருது, அதனால இதுவும் வரணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுவா பார்க்கணும். இ கம்பேர் பண்ணுங்க, இ என்னோட கம்பேர் பண்ணியாச்சு. சி அடுத்தது ஈயோட கம்பேர் பண்ணுங்க, எஸ், அதுக்கப்புறம் எஸ் ஏவோட கம்பேர் பண்ணுங்க, ஆர் ஒய் அதுவும் வரல. அதே மாதிரி சி சி பார்த்துட்டீங்கன்னா சாரி சி தான் சொல்லிட்டேன். ஓகே சி சொல்லல. சிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் டி வரணும், அப்பதான் இ வரணும். ஆனா இங்க வந்து பக்கத்துல இருக்கு தப்பு. அப்ப இங்க எஸ் வருது, இங்க எஸ் வருது, அதுவும் ராங், ரொம்ப தூரம் இருக்கு. அது வந்து ஏ இருக்கு, இங்க சி இருக்கு, அதுவும் தப்பு. இங்க சி இருக்கு, ஆர் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு, அதுவும் ராங். சியும் ஒய் அதுவும் ராங். அப்ப இதுவும் அவுட், இதுவும் அவுட், இதுவும் அவுட். இது பார்த்தாச்சு. ஓகேவா? இதுல ஒரு பேர் கிடைச்சிருக்கு. அடுத்தது இ அதே மாதிரி தான் பார்க்கணும். இது எல்லாமே நான் அப்படியே கம்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை ஈயோட இது கம்பேர் பண்ணிட்டேன், இது கம்பேர் பண்ணிட்டேன், இது கம்பேர் பண்ணிட்டேன், இது கம்பேர் பண்ணிட்டேன். இது மட்டும் வந்து ஏ பாருங்க, பி சி டி இருக்கணும், ஆனா இ இருக்கு, இதுவும் அவுட். அப்படி எஸ் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எதுவும் வரல. ஏன்னா ரொம்ப எப்படி நான் ஷார்ட்டா சொல்றேன், இல்ல ரொம்ப தூரம் இருக்கு. எஸ்ஸுக்கும் ஏக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அதை வச்சு சொல்றேன். ஸோ அப்புறம் எஸ்ஸுக்கு எஸ் ஆறு பக்கத்துல இருக்கு. இங்க பாருங்க எஸ் ஆறு, பட் ஆனா இது கேப் இருக்கு, இதுவும் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ் ஒய் வருதான்னு பார்ப்போம். ஒய்க்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, செக் பண்ணுவோம். எஸ் டியூவி டபிள்யூ டபிள்யூ தான் வருது, ஸோ இதுவும் தப்பு. ஸோ இந்த எஸ்ஸும் போச்சு, இந்த எஸ்ஸும் போச்சு, ஏவும் போச்சு. அடுத்து செக் பண்ண ஆறு ஒய் செக் பண்ணாலும் அவுட். ஸோ எனக்கு ஒரு பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், மற்ற இதுலயே நல்லா பேர் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஆப்ஷன் தான் நான் பார்க்கணும். ஏ ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டா வருது. ஒரு பேர் தான் என்னால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ என்னுக்கும் எஸ்ஸுக்கும் 1 2 3 4 லெட்டர் வருது. அதே மாதிரி என்னுக்கும் எஸ்ஸுக்கும் ஆல்பபெட்ஸ்ல பார்க்கணும். 1 2 3 4 லெட்டர் வருது. ஸோ எனக்கு இதுதான் ஆன்சர். ஒரு பேர் தான் ஆன்சர், ஏ தான் ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். வேணா இன்னொரு சம் வேணா பார்க்கலாம், உங்களுக்கு மிஸ்டேக் இல்லை. ஓகே, இதுலயே வேணா பார்ப்போம். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, என்ன மாடல் சேஞ்ச் பண்ண முடியலான்ட்டு. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஐ மீன் என்னன்னா क्वेश्चंस வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கான். செகண்ட் क्वेश्चन போட்டு எழுதிங்க, இதே டைப் தான். Is the first and third letters in the word necessary or interchange. Also, the fourth and sixth letters seventh and the ninth letters which of the following could be the seventh letter from the left. Okay, so option A Y or E. Yes, check.
கொஸ்டின் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் both Tamil and English. If the first and third letters in the word necessary, திருப்பி அதே necessary தான், அது எந்த கன்ஃபியூஷன் இல்ல, அதே லெட்டர் தான் நான் திருப்பியும் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க எழுதிக்கலாம். எக்ஸாம் ஹால்ல நீங்க எழுதணும் அவசியம் இல்லை, அங்கேயே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, necessary or interchange, அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிறது, தேர்ட் லெட்டர் மூணாவது இருக்குது, அந்த ரெண்டு வேர்டை வந்து அந்த சாரி இந்த ரெண்டு லெட்டரையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றான் நெசசரின்ற வேர்ட்ல. அப்ப இந்த இடத்துல சி போட சொல்ல, இது எப்படி இருக்கட்டும், இந்த இடத்துல சி போட சொல்றான், இந்த இடத்துல என் போட சொல்றான், இதை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றான். இந்த வேர்டு இப்ப ஃப்ரேம் ஆக போகுது. ஆல்சோ அதே மாதிரி ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்த் எது, இது, இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றான். அப்ப இந்த பக்கம் எஸ் வருது, இந்த பக்கம் இ வருது, அதையும் மாத்தியாச்சு. அண்ட் இன்னொன்னு பண்ண சொல்றான், செவன்த் அண்ட் நைன்த் லெட்டர். அப்போ இது சிக்ஸ்த் லெட்டர்னா செவன்த்ல இது நைன்த், இந்த இடத்துல ஒய் வர சொல்றான், இந்த இடத்துல ஏ வர சொல்றான். இது வரைக்கும் புரியுதா? அதாவது நீங்க எல்லாமே மாத்திட்ட, கொஸ்டின் வர மாதிரி நான் சொல்லிட்டேன். which of the following would be the seventh letter from the left ன்னு கேக்குறான். மீதி இருக்கிறத நான் அப்படியே போட்டுக்கணும். இந்த இடத்துல இ மாத்தவே இல்லை, இந்த இடத்துல எஸ் மாத்தவே இல்லை, இந்த இடத்துல ஆர் மாத்தவே இல்லை. ஓகேவா? அப்ப நான் மூணு வேர்ட்ஸ் வந்து மூணு லெட்டர் மாத்தல, 6 லெட்டர் மாத்தியாச்சு. இப்ப கொஸ்டினை பாருங்க. அதான் நான் சொன்னது தமிழ், ஃபோர்த்தையும் 4ம் 6ம் வந்து மாத்த சொல்றான், 7ம் 9ம் மாத்த சொல்றான், ஃபர்ஸ்டும் முதலும் 3ஆவதும் மாத்த சொல்றான். which of the following could be the seventh letter from the left? மீதி இருக்கிற வேர்ட்ஸ் போட்டுட்டேன். லெஃப்ட் எது லெஃப்ட், இது ஐ மீன் நீங்க லெஃப்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேர்டுக்கு தான் நீங்க பார்க்கணும். இந்த வேர்டுக்கு எது லெஃப்ட்னு பாத்தீங்கன்னா இது ரைட், இது லெஃப்ட். அப்ப இதுதான் அந்த லெஃப்ட். இதுல இருந்து செவன்த் லெட்டர் கேக்குறான். 7வது லெட்டர் எழுத்து வந்து இந்த லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேக்குறான். 1 2 3 4 5 6 7 இதுதான். நல்லா இன்னொரு சொல்ல பாருங்க. செவன்த் லெட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட், இதான் லெஃப்ட். இதுல இருந்து செவன்த் லெட்டர் 1 2 3 4 5 6 7th செவன்த் லெட்டர். அப்ப லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா செவன்த் லெட்டர் y இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த क्वेश्चனை எப்படி கேட்கலாம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி இதுக்கு செவன்த் லெட்டர் கேட்கலாம், முடிஞ்சிருச்சு. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ which of the following could be the seventh letter from the left of, இந்த क्वेश्चन அப்படியே சேஞ்ச் பண்றேன். ஆப்ஷன் क्वेश्चन நம்பர் 3 போட்டுக்கேன். ஓகே, seventh letter from the left of left of E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைங்க, ஒரு வேர்ட் ஒரு லெட்டரை கொடுக்குறான். ஐ மீன் என்னன்னா இந்த செவன்த் லெட்டர் இங்க, அது செவன்த் லெட்டர் ஐ மீன் இதுவரையும் நம்ம ஆன்சர் பண்ணோம். செவன்த் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் அதுவரையும் ஆன்சர் பண்ணுங்கன்னா ஃப்ரம் த லெஃப்ட்னா இதுல செவன்த் வந்து 1 2 3 4 5 6 7 செவன்த், அதுக்கு ஆன்சர் வந்து y ன்னு சொல்லிட்டோம். இத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லெஃப்ட் ஆஃப் E னா E ஐ பார்க்கணும். E தான் E க்கு ஃப்ரம் இதையும் மாத்திக்கங்க. ஃப்ரம் த ரைட் ஆஃப் லெஃப்ட் வேண்டாம், ரைட்னு போட்டுங்க. செவன்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஆஃப் E, ஃப்ரம் த ரைட் ஆஃப் E அப்படின்றான். அப்ப E நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் क्वेश्चन வந்து எந்த ஒரு லெட்டர் கொடுக்காதனால ஜஸ்ட் லெஃப்ட்ல இருந்து எடுத்துட்டேன். ஆனா இப்ப டைரக்டா ரைட்னு கொடுத்துட்டேன். செவன்த் லெட்டர் 7வது லெட்டர் கேக்குறான். ஃப்ரம் த ரைட் ஆஃப் E னா E யோட ரைட் என்னது, இதான் E மார்க் பண்ணிட்டேன். இந்த E क्वेश्चनல கேட்டிருக்கான், E மார்க் பண்ணிட்டேன். இந்த E ல இருந்து எது வந்து செவன்த் லெட்டர் பார்க்கணும், ரைட்ல பார்க்கணும், லெஃப்ட் பார்க்க கூடாது. அதனால லெஃப்ட் இங்க வந்து ஒண்ணுதான் இருக்கனால நான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, டைரக்டா ரைட்னு மாத்திட்டேன். சோ 1
2 3 4 5 6 7. A the answer. இதுதான் 7th letter. 7th letter from the right of E na E க்கு right hand side அந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 7th letter. So option A. A இருக்கான்னு பாருங்க. Option A. இந்த மாதிரி தான் क्वेश्चனை ஜஸ்ட் ஒரு சிம்பிளா மாடிஃபை பண்ணிருப்பான். ஓகேவா? வேற ஓகே இதுல வேற என்ன மாடல் என்ன பார்க்க முடியுமா பாருங்க. சரி வேற ஒரு மாடல் இருக்கு பாப்போம். பாருங்க இந்த ஆல்பாபெட்ஸ் வந்து சைடுல எழுதிட்டனால எவ்வளவு சம்ஸ்க்கு யூஸ் ஆகுது பாருங்க. அதுலயும் நான் ஸ்டார்டிங்லயே ஒரு 2-3 டாபிக் நடத்தும் போது யூஸ் ஆச்சு. இப்போ இது அதான் क्वेश्चन பேப்பர்ல மேக்ஸிமம் இந்த ரஃப் ஷீட்ல வந்து அந்த ஆல்பாபெட்ஸை இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதி போயிடுங்க. 5 ஸ்ப்ளிட் பண்ணி JOTன்ற ஃபார்ம்ல எழுதிட்டீங்கன்னா நீங்க வந்து அப்படியே பிராக்டிஸ் பண்ண இதெல்லாம் கூட எழுத தேவை. இதை வச்சா நம்ம சொல்லலாம். JOT GEJOTY அதை வச்சு சொல்லலாம். ரைட் क्वेश्चन எழுதிங்க. இது டைப் 4 என்ன போடுங்க. First question. In the following alphabet, sorry, in the alphabet series, in the alphabet series, which letter is 8th? 8 to the left of 16th. 16th letter from the right hand. Option A எழுதிங்க. Option B. A வந்து B, B வந்து S, C வந்து C, D வந்து H, E வந்து X. சரி ஆப்ஷன் H. क्वेश्चन வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க listen. In the alphabet series, அதாவது நம்ம தான் alphabet series, which letter is 8 to the left of 16th letter? இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல தான் ரொம்ப நமக்கு புரியாம குழம்பிடுவோம். தமிழ்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. 8 to the left of 16th letter from the right hand. இந்த இது வரையும் ஒரு டேஷ் போட்டு இந்த ஒரு டேஷ் ரெண்டா பிரிச்சுங்க क्वेश्चन. ஓகே, அதாவது 8th to the left of 16th letter from the right hand. அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி சம் எப்படி போறனா பேக் இருக்கும், ஈஸியா இருக்கும். ஐ மீன் from the right hand. அப்ப ரைட் ஹேண்ட்னா அது A ல இருந்து Z வரையும் எழுதிட்டேன்னா எனக்கு இது ரைட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட். அப்ப இந்த Z ல இருந்து ஆரம்பிக்கணும். from the right hand இங்க இருந்து வரணும், அதாவது வலது புறமாக இருந்து வர வேண்டும். from the right hand னா வலது புறமாக வர வேண்டும். from the right hand னா ரைட்ல இருந்து வாங்க. ரைட்ல இருந்துனா அடுத்தது இந்த பக்கம் 8th to the left of 16th letter from the right hand. அதாவது இப்போ அடுத்து 16th letter from the right hand அப்படினு படிக்கணும். ரைட் ஹேண்ட்ல இருந்து வரணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் 16th இதுல இருந்து கட் பண்ணிக்கங்க. 16th letter from the right hand. இதுல இருந்து 16th letter என்னன்னு பாருங்க. 1 2 பேக்ல இருந்து எனக்கு இதுதான் வந்து ரைட் ஹேண்ட், இதுல இருந்து வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16th 1 ல இருந்து பேக்ல ரைட்ல இருந்து வரேன். இதுல இருந்து Z ல இருந்து நான் கவுண்ட் பண்ணா இது 16th லெட்டர் எனக்கு K. 16th வந்து K. K இது 1 ல மீன் ஃபர்ஸ்ட்ல இருந்து
ஓகேவா 16th லெட்டர் இது நான் போடல இன்னும் அப்போ 16th லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் k ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து 8 டு த லெஃப்ட் ஆஃப் இதோட லெஃப்ட் என்னது இதோட லெஃப்ட் k ஓட லெஃப்ட் இது ரைட்னா k ஓட லெஃப்ட் இதுதான் அப்போ k ஓட லெஃப்ட் கண்டுபிடிச்சிட்டேன் 8 அதாவது லெஃப்ட் ஆஃப் 16th இதுக்கு லெஃப்ட் அடுத்து இந்த 16th ஓட முடிஞ்சதுல அப்புறம் லெஃப்ட் k ஓட லெஃப்ட் இந்த பக்கம் வருது இந்த என்னோட பக்கம் வருது ஓகேவா k ல இருந்து இந்த சைடு இந்த ஏரோ மார்க் போட்டுறேன் பாருங்க ரைட் 8th இந்த லெஃப்ட்ல 8th ன லெட்டர் கேக்குறான் அப்ப k ல இருந்து திருப்பி 8 நான் கவுண்ட் பண்ணனும் k ல இருந்து இந்த பக்கம் ஏரோ மார்க் எப்படி போட்டுருக்கேன் a பக்கம் போட்டுருக்கேன் அப்ப a பக்கம் 8th லெட்டர் பார்க்கணும் 1 2 3 4 5 6 7 8 இந்த இதுதான் ஆன்சர் C ஆப்ஷன் இருக்கா பாருங்க B S C D H ஓகே இதுதான் இப்போ ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் C தான் ஆன்சர் இன்னொரு சொல்றேன் பாருங்க from the right hand A to alphabet series A to Z இருக்க alphabet seriesல right handல இருந்து Z இதுதான் இந்த பக்கம் தான் ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் தான் வந்து A இருக்கு இந்த ABCD எழுதுறா இப்படிதான் இது ரைட் ஹேண்ட் இந்த ரைட் ஹேண்ட் from the right hand வந்து அடுத்து 16th letter from the right hand இது வந்து 16th letter பார்க்கணும் இது வந்து 16th letter K இப்போ இத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஆஃப் சரி இதோட லெஃப்ட் பார்க்கணும் லெஃப்ட்னா இந்த பக்கம் நான் இந்த பக்கம் பார்க்கணும் ஐ மீன் மேல அப்படினு பார்க்கணும் 8th அதோட இதுல இருந்து 8th என்னன்னு பார்க்க சொல்றான் 8th பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 C தான் வந்து 8th letter from the left of K அப்படி இருக்கு k ஓட இடதுபுறமாக 8வது வார்த்தை எழுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா C ஆப்ஷன் C ல தான் C இருக்கு சோ இதான் கரெக்ட் இது ஒருவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு சம் பாப்போம் கிளியரா புரிஞ்சிரும் நான் இந்த क्वेश्चन ஜஸ்ட் ஒரு மாடிஃபை பண்றேன் இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்ப என்ன ஆப்ஷன்ஸ் வரப்போகுது தெரியல क्वेश्चन நான் மாடிஃபை பண்ண போறேன் ரைட்டுக்கு பதிலா நான் லெஃப்ட் போடுறேன் சிக்ஸ்டீன் போட்டிருந்தேன்னா 10th ரிட்டர்ன் போடுறேன் டென்த் 16 பல் 10th மாத்திட்டேன் இந்த இடத்துல லெஃப்ட்க்கு பதிலா ரைட் இங்க நம்பர் மாத்திரலாம் ரைட் போட்டா இங்க நம்பர் வந்து 6th லெட்டர் 6th letter which letter is 6th to the right of 10th right of 10th letter from the left end கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன் எங்கெங்கெல்லாம் ரைட் வந்ததோ அங்கெல்லாம் லெஃப்ட் போட்டேன் எங்கெல்லாம் லெஃப்ட் வந்ததோ அங்கெல்லாம் ரைட் போட்டேன் நம்பர்ஸை மாத்திட்டேன் 16 இடத்துல 10 போட்டேன் 8 இடத்துல 6 போட்டேன் சோ எனக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்ட்டபிளா மாத்திட்டேன் இப்போ क्वेश्चन பாப்போம் இப்போ அதேதான் A to Z ஓகேவா A to Z from the left hand இப்போ எனக்கு இது எது ரைட் ஹேண்ட் இதுனா இதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்ப இது லெஃப்ட் ஹேண்ட் இப்போ நான் இப்போ இங்க இருந்து எடுக்கணும் ஓகே சோ A இருந்து from the left hand 10th letter அடுத்து என்னது 10th letter from the left hand A ல இருந்து 10th letter என்னன்னு பார்க்கணும் 1 2 3 4 அதான் சாரி அதாவது from the left end அது 10th letter இது ஒரு 5 1 2 3 4 5 இதுதான் 10th letter 6 7 8 9 10 அப்ப J வந்து 10th letter from the left end அப்படின்ற மாதிரி இதுவரை நான் சால்வ் பண்ணிட்டேன் சரி இதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச எழுத்து இது அடுத்த வேர்ட் பாருங்க ரைட் ஆஃப் இதோட ரைட் பார்க்கணும் அப்ப ரைட்னா இதுதான் ரைட் ஓகே ரைட் இதோட ரைட் பாருங்க 6th letter
இப்போ இந்த ஜேல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுனா அந்த பக்கம் அதுல 6th லெட்டர் பார்க்கணும். ஜே இங்க இருக்கு. இதுல இருந்து 6th லெட்டர் பாருங்க. 1 2 3 4 5 6. பி. ஆன்சர் எனக்கு பி. இப்போ இதுல வந்து எக்ஸ் அழிச்சு நான் பி போட்டுறேன். அப்ப எனக்கு ஆப்ஷன் இ. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஜஸ்ட் வந்து லெஃப்டா ரைட்டா கன்ஃபியூஷன் இருந்து இல்லாம நீங்க இந்த क्वेश्चन சால்வ் பண்ண பாருங்க. சோ இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ மீன் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கத்துல இருந்து ஏல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணனும். இதான் எனக்கு லெஃப்ட். A to Z ல ஆல்பபெட்ஸ் நான் எழுதுனேனா அதுல 10th லெட்டர் பார்த்தா ஜே அதுல வந்து ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் ஐ மீன் Z பக்கம் அதுல 6th லெட்டர் ஜேல இருந்து 6th லெட்டர் பாத்தீங்கன்னா பி. ஜே இங்க இருக்கு. இந்த 5 இது 1 6 லெட்டர். சோ சிம்பிள். சோ இந்த டாபிக் உங்களுக்கு ஃபெமிலியரா இருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் மாடல் எதை இருக்கா நான் பார்க்கறேன். சரி, இதுலயே வந்து நெக்ஸ்ட் மாடல் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுப்பாங்க. இந்த ரிவர்ஸ் ஆல்பபெட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப யோசிக்கல, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வர வேண்டாம். நான் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கறேன். இப்போ இப்போ இதே क्वेश्चन இது வந்து டைப் இதுக்கு முன்னாடி 1 போட்ட ஃபர்ஸ்ட் டைப் 4ல ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தாச்சு, இது தேர்ட். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா क्वेश्चन ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் ஃப்ரேம் பண்ணிருக்கேன், ரிவர்ஸ்னு பாத்துர்க்கேன். சோ இதுல உங்களுக்கு இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இதுவும் ஒரு மாடல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இப்ப ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆனா இதுதான் ஆல்பபெட்டிக். அப்ப நான் ரிவர்ஸ் அப்ப Z ல எழுதலாம். முதல்ல A to Z எழுதணும். இப்ப Z ல எழுதணும். Z Y X W அப்படின்னு சொல்லிட்டு A வரையும். புரியுதா உங்களுக்கு? இப்ப A to Z ன்றது தான் நம்ம எப்பவுமே எழுதுவோம். ஆனா ரிவர்ஸ் ஆல்பபெட் சீரிஸ்ல வந்து Z ன்னு A எழுதுறோம். சரி, ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். क्वेश्चन அப்படியே இதே क्वेश्चन இருக்கட்டும். ஆப்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதே क्वेश्चन நான் ஃப்ரேம் பண்றேன். from the left end. இப்போ எனக்கு எது லெஃப்ட் ஹேண்ட்? இதுதான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல A இருந்தது, இப்போ Z இருக்கு. இதுல இருந்து from the left hand கண்டுபிடிச்சாச்சு. 10th letter. இப்போ இங்க இருந்து நான் 10th letter பார்க்கணும். Z ல இருந்து எனக்கு 10th letter என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10. Q தான் எனக்கு 10th letter. Q 10th. Q தான் எனக்கு இந்த வரிசையில இருந்து பேக்ல போல 10th லெட்டர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10th லெட்டர். ஓகே, அடுத்தது ரைட் ஆஃப். இந்த இதுக்கு இப்ப ரைட் எது? இது லெஃப்ட், அப்ப இது ரைட். இந்த பக்கம் நான் பார்க்கணும். அதையும் கண்டுபிடிச்சு. இதோட 6th லெட்டர் நான் பார்க்க போறேன். Q ல இருந்து 6th லெட்டர் என்ன? ரைட்னா A பக்கம், A பக்கம் பார்க்கணும். 1 2 3 4 5 6 K. K தான் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல 6th லெட்டர். அண்ட் ஆப்ஷன்ல K இல்லாதனால நம்ம C அடிச்சிட்டு K போட்றேன். ஆப்ஷன் C. அந்த K தான் ஆன்சர். இன்னொரு சொல்றேன், பெருசா பெரிய மேஜர் டிஃபரன்ஸ்லாம் இல்ல, சிம்பிள் டிஃபரன்ஸ் தான். இங்க ரிவர்ஸ் போட்டா நீங்க ரிவர்ஸ் எழுதி எல்லாம் அதே ஃப்ரேம் தான் ஆல்பபெட் இதுக்கு முன்னாடி பார்த்தது. அதனால இது ஒரு டைப்பாவே நான் கன்சிடர் பண்ணல, இதுல ஜாயின் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு டைப் இருக்கு, அதை பார்த்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் க்ளோஸ் ஆக நினைக்கிறேன். பார்ப்போம். क्वेश्चन எழுதிருக்கேன். டைப் நம்பர் 5 ன்னு போட்டுருக்கேன். 1. How many D's are there in the following series, which are immediately
followed by W, but not immediately preceded by K. A option. K. So அதுக்கு முன்னாடி அந்த சீரிஸ் எழுதணும். Sorry. WKD WNK GDW WDH KVD WZDW. ஓகே, இதுதான் ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க क्वेश्चनல. இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் எழுதுங்க. ஒரு வேர்ட் கொடுத்துறேன். 1 2 3 4 nil. அதாவது என்ன சொல்றேன்னா, லிசன், இது டைப் 5 நான் கன்சிடர் பண்ணி சொல்றேன். சோ இந்த क्वेश्चन பாருங்க, இங்க ஃப்ரேம் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணனும்னு நான் சொல்றேன். இத பார்த்த உடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒவ்வொரு வாட்டி நீங்க क्वेश्चனை படிச்சு பார்க்கணும் அவசியம் இல்ல. நான் ஒரு செட்டப் ரெடி பண்றேன். இதேதான் வந்து இந்த क्वेश्चन வந்து ஆன்சர் கிடைக்கிற வரையும் நம்ம ட்ரை பண்ண போறோம். இங்க பாருங்க, how many D's ன்னு போடுறோம். how many D's, அப்ப D வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். D's, how many D's, எவ்வளவு Dக்கள் இருக்கு அப்படின்றான். சரி பாப்போம் அடுத்தது. are there in the following series, எதுல இந்த following seriesல அப்படின்றான். இந்த क्वेश्चन முடியல. which are, அது எப்படி இருக்கணும்னா, which areனா அது எப்படி இருக்கணும்னா immediately followed by W. followed னா என்னது? immediately பக்கத்துல, immediately உடனே, தமிழ்ல உடனே சொல்லுவோம். உடனே பக்கத்துல அந்த மீனிங்லாம் வரும். immediately I mean உடனேன்றது வந்து immediately, followedனா பக்கத்துல, following வாங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ D என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தா இங்க W, but not immediately followedனா பக்கத்துல, but not immediately preceded by K. இது ரெண்டு இருக்கணும். ஆனா அடுத்தது not immediately preceded by K போடுறோம். அப்போ K வந்து வரக்கூடாது அந்த இடத்துலன்னு சொல்றான். உங்க கண்டிஷன் புரியுதா? இப்போ which அதான் இப்போ தனித்தனியா சொல்றேன் உங்களுக்கு, கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டேன். how many D's னா எவ்வளவு Dக்கள் இருக்கு are there in the following series, இந்த சீரிஸ்ல which are, அது எப்படி இருக்குன்னா which are அது எப்படி இருக்குன்னா immediately followed by W, immediately followed by W. உடனே வந்து அடுத்தது உடனே தான் immediately, followedனா பின்தொடரணும். W பின்தொடரணும். அந்த D எப்படி இருக்குன்னா W பின்தொடரணும். but ஆனால் not immediately னா உடனே பண்ணக்கூடாது. என்ன? preceded by K, முன்னோடி. precededனா முன்னாடி, முன்னோடிகள் சொல்லுவாங்க. preceded முன்னாடி, முன்னாடி இந்த D க்கு முன்னாடி K இருக்க கூடாது அப்படின்றாங்க. அப்போ DWன்ற ரெண்டு எழுத்து எங்கெங்கலாம் இருக்கு முதல்ல நான் ஃப்ரேம் பண்ணணும். DC இருக்கு இல்ல, DWS இருக்கு, DWS இருக்கு, இது WD இது இல்ல, DH இது இல்ல, DW இது இருக்கு, DW இது இருக்கு. நல்லா பாருங்க, இது WD அதனால இது வராது. சோ இந்த D இங்க இருக்கிறதுனால DH தான் இது. சோ நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. இது இல்ல. வேணா உங்களுக்கு புரியறதுக்காக போட்டேன். ஒரு நெகட்டிவ். நான் இது வந்து क्वेश्चन எப்படினா நான் போடணும் அவசியம் இல்ல. டைரக்டா DW நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். DH நான் பார்க்க மாட்டேன், DC நான் பார்க்க மாட்டேன். ஓகேவா? உங்களுக்காக தான் இங்க DC போட்டு ராங் போட்டுருக்கேன், DH ன்னு ராங் போட்டுருக்கேன். எக்ஸாம் ஹால்ல இந்த டைரக்டா நான் இத மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும்.
இதுதான் டைம் வந்து சேவ் பண்றதுக்கான ட்ரிக்ஸ்லாம். ஓகேவா? அடுத்தது இங்க டி இது சொல்லிட்டேன், preceded by w அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ்ல not followed by not preceded by k போடுறான். k இந்த இடத்துல வரக்கூடாது. அப்போ dw க்கு பக்கத்துல இருக்க k வராதது எத்தனை இருக்குன்னு கேக்குறான். இங்க dw இது இல்ல, இது விட்டுடுவோம் சாரி, இது அப்படியே விட்டுடுவோம். இது பாத்தீங்கன்னா dw k ஆனா இருக்கு, ஆனா k இங்க இருக்க கூடாதுன்னு கட் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ அதுக்கு தான் இத நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப இது வந்து ராங், ஏன்னா இங்க k இருக்கு, எனக்கு k இருக்க கூடாது. இது dw, இங்க g இருக்கு பாருங்க, அப்போ 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேக் கிடைச்சிச்சு g dw. அடுத்தது இங்க dh இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். dw dwன்றது வந்து உங்களுக்கு v இருக்குங்க. ஓகே, v. அப்போ v dw, இங்க k இருக்க கூடாதுதான், நமக்கு v இருக்கலாம். அப்ப செகண்ட் பேரும் கண்டுபிடிச்சிட்டோம், v dw. தேர்ட் பேரும் கண்டுபிடிச்சாச்சு, z dw. z dw. அப்ப ஆப்ஷன்ல 3 இருக்கான்னு பாருங்க. 3 பேர்ஸ் இருக்கு, 1 2 3 சாரி 3 செட்ஸ் இருக்கு. அப்போ இது 1 2 3, இதுதான் ஆன்சர். சி தான் இதோட ஆன்சர். ஏன்னா எனக்கு 3 செட் கண்டுபிடிச்சிருக்கு, இது மட்டும் இல்ல, இது செட் இருக்கு, இந்த செட் இருக்கு, அந்த செட் இருக்கு, dw. சரி, ஓகே. இதுக்கு இந்த மெத்தட் முடிஞ்சிடுச்சு. மோஸ்ட்லி இப்படிதான் கேட்பாங்க, பக்கத்துல இல்ல. அதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கிறதுனா பிரசிடென்ட்னா என்ன, ஃபாலோட்னா என்ன, இத நீங்க மாத்தி போட்டுட்டீங்கன்னா முன்னாடி क्वेश्चन தப்பா போய்டும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ABCD ல நமக்கு முன்னாடி இப்ப B எடுத்துக்கிட்டா அதுக்கு முன்னாடி வந்து A இருக்கு, அதுக்கு பின்னாடி இது யாரை ஃபாலோ பண்ணுது, ஃபாலோ மீன் சொல்றோம். அப்ப என் பின்னாடி வாங்குறது B யாரு ஃபாலோ பண்ணுது, C தான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னோட பின்னாடி வாங்க அப்படின்ட்டு. அப்ப B பத்தி பேசும்போது B யோட பின்னாடி யார் வரா, C வரா, அவ தான் ஃபாலோ பண்றான். அப்போ ஃபாலோட இது பிரசிடென்ட் முன்னாடி தான். இது இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு இது, தமிழுக்கு முன்னாடி பின்னாடி क्वेश्चन கொடுக்கறாங்க எனக்கு தெரியல. நம்ம மாடல் क्वेश्चन பார்க்கும்போது அது சம்பந்தமான டீடைல்ஸா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த மாடல் இது போதும், வேற எல்லாம் டிஃபரெண்டா என்ன மாடல் இருக்கான்னு பாருங்க. ஓகே, இன்னொரு क्वेश्चंस, இன்னொரு மாடல் பார்க்கணும். இல்லையே டைப் நம்பர் 6 ன்னு போட்டுக்கங்க. क्वेश्चन நம்பர் 1, TRIFU. ஓகே, இத வந்து 1 2 3 4 5 ஆப்ஷன் A 3, 1, 2, 5, 4. 4, 5, sorry, B 4, 2, 5, 3, 1. 4, 3, 2, 1, 5. 5, 3, 1, 2, 4. 2, 1, 4. ரைட், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இருந்தாலும் நான் டைப் 6ல சேர்ந்திருக்கேன், ஏன்னா அது டிஃபர் ஆகுறதுனால. சோ இப்போ டைப் 6ல இந்த மாதிரி ஒரு क्वेश्चन, இங்க TRIFU அப்படி கொடுத்துட்டு 1 2 3 4 5 அப்படி கொடுக்கலாம். இல்லனா இங்க பாருங்க, இத அடிச்சிருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துடலாம். சோ ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து ரெடியா இருங்க. இப்போ நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 ன்னு சொல்லிட்டு. இப்போ क्वेश्चनல வந்து இது கொடுத்துட்டு இப்படி கொடுத்திருப்பான். இந்த எனக்கு தெரிஞ்சு क्वेश्चनல மேல வந்து ரைட் த மீனிங்ஃபுல் வேர்ட்னு கூட போடலாம், அது போடாம கூட இருக்கலாம். நீங்க அத பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி क्वेश्चனை வந்து ஜஸ்ட் நான் கொடுத்த மாதிரி கொடுத்துருவான். அப்ப ரொம்ப யோசிக்க கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. இல்ல மேல ஸ்டேட்மெண்ட்ல
இதோட ஒரு ஒரு வார்த்தை, இதுல இருந்து ஒரு வார்த்தையை வந்து உருவாக்க முடியும், அந்த வார்த்தையை கண்டுபிடிங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இல்ல அது கேட்காம போகலாம். ஃபைண்ட் த மீனிங்ஃபுல் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் லெட்டர் சீரீஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதுல வந்து கண்டுபிடிச்சேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ரூட்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப இது சில வேர்ட்ஸ்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷனுக்கு போயிடுங்க. இந்த சம்லாம் ஃபர்ஸ்ட் 3 4 5 4 ரெண்டு 4 இருக்கு. ஃபோர்த் லெட்டர் F. உடனே மைண்ட்ல வரணும், F லெட்டர் எடுத்துக்கிட்டேன்னா அப்ப Fல வந்து அடுத்த லெட்டர் வந்து Fல என்னென்ன லெட்டர்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரீகால் பண்ணணும். அது ரீகால் பண்ணிட்டு எனக்கு அடுத்த லெட்டர் வந்து 2 போடலாமா, இது நான் எடுத்துக்கிறேன், இதான் பிக்கெஸ்டா இருக்கு, இதான் ரெண்டும் பிக்கா இருக்கு. எல்லாமே சூஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா நான் வந்து இது எடுத்ததுக்காக டபுள் டைம் வந்துருக்கு, மேபி இதுல இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 இருக்கு 3 இருக்கு. அப்ப 2ல இருக்கு ஐ இருக்கு, சாரி 2 வந்து ஆர் இருக்கு, இல்லனா 3 வந்து ஐ இருக்கு. இந்த லெட்டர் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த். ஃபோர்த் லெட்டர் எஃப் எழுதிட்டேன், இந்த 2 லெட்டர் வந்து ஆர் எழுதிட்டேன், இது தேர்ட் லெட்டர். அப்போ இது எஃப் ஆர் ன்னு வந்தது. அப்போ அடுத்ததா வந்து எனக்கு ஏன் அடுத்தது நான் இதை அடிச்சிட்டேன்னா, எனக்கு வந்து எஃப் ஐல வந்து ஒரு வேர்டு கஷ்டப்படுறதோட எனக்கு ஃப்ரூட்ன்றதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குனால அடுத்ததா வந்து இது செகண்ட், இது வந்து ஃபோர்த். ஃபிஃப்த் லெட்டர் என்னன்னு பாருங்க, ஃபிஃப்த் லெட்டர் வந்து யூ. அப்போ டக்குன்னு தேர்ட் லெட்டர் வந்து ஐ. இது ஃபிஃப்த், நான் இதை பாக்குறேன் ஏன்னா இதுதான் 2 நான் கண்டுபிடிச்சேன். 3 எனக்கு அதுல இருக்க லெட்டர்ஸ் மைண்ட்ல வரல, நான் 6 ஃப்ரூட் வரதுனால வருதுன்னு முன்னாடி செக் பண்றேன். 5 வந்து யூ போட்டாச்சு, 3 வந்து ஐ போட்டாச்சு, அப்புறம் கடைசி ஒன்று ஃப்ரூட்னு அடிச்சு பாருங்க. ஸோ எனக்கு ஆப்ஷன் பி. இந்த மாதிரி என்ன பண்ணா டக்குன்னு வந்து இதெல்லாம் வந்து உடனே போட்டு நீங்க கண்டுபிடிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இதை பார்த்தும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னீங்கன்னா, ஐ மீன் இந்த லெட்டர்ஸை பார்த்தும் உங்களால இந்த ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் மெத்தட்ஸை. சரி, இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இதுலயே வந்து இப்படி ஒன்று சொல்லிட்டேன், இன்னொன்று வந்து டக்குன்னு இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வேர்டு ஞாபகம் வருது. இப்போ TRIFU ஃப்ரூட் ஞாபகம் வருது. உடனே அந்த ஃப்ரூட்னா 4 இருக்கு, 4 ஆப்ஷன்ல எது இருக்கு, இது ரெண்டுத்துல இருக்கு. அடுத்தது வந்து ஃப்ரூட்டுக்கு அடுத்த லெட்டர் 6, 6 வந்து செகண்ட், இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, அதான் இதான் ஆன்சர். மற்ற எல்லாமே செக் பண்ண அவசியம் இல்லை. இப்படி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு சில நல்லா கவனிங்க, ஜஸ்ட் இந்த 1 2 3 எல்லாம் போடாம இந்த ஆப்ஷன் செக் பண்ணாம டைரக்டா இந்த லெட்டர்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து உங்களால வந்து அந்த லெட்டரை கண்டுபிடிக்க முடிச்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பார்த்தோன்னே இது ஃப்ரூட்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் ஈஸியா இருக்கும், சில வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி போக சொன்னேன். பட் வந்து இந்த மாதிரி இது வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரூட்ன்ட்டு, பட் அது ரீசெக் மாதிரி தான் இது. அந்த ஃப்ரூட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப்னா எஃப் வந்து ஃபோர்த் இங்க இருக்கு, 4 எங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த பி ஆப்ஷன் சி ஆப்ஷன். அடுத்தது 6, 6 எங்க இருக்கு, செகண்ட் லெட்டர், இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது 5 3 1 நான் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஈஸியான சம் தான். தென் லாஸ்ட் ஃபைனலா ஒரு மாடல் பார்த்துட்டு கிளாஸை வைண்ட் அப் பண்ண போறோம். இது டைப் 7 போட்டுருங்க. கார், பென், இப்படி கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து எதை ஃப்ரேம் பண்ண முடியும்னு கேட்பான். கொஸ்டின் எழுதிக்கங்க, நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பி கார் பெட், சி பெயிண்டர், டி இதுல இருந்து என்னால வந்து எந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு எது என்னால ஃப்ரேம் பண்ண முடியும் எது முடியாது அப்படின்னு கேட்பான். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், சரி பார்ப்போம். அது கொஸ்டின் ஆன்சர் செக் பண்றது முன்னாடி இது முதல்ல பார்ப்போம். இப்போ REC இது வந்து நான் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ண பாருங்க. இப்போ எது ஒண்ணு வந்து என்னால ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு நான் எடுத்துக்கிறேன், அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும். பெயிண்டருக்கு வந்து ரைட், ஓகே. இப்போ இதுக்கு கொஸ்டின் எதுனா ஏதோ ஆட் ஒன்னா அவுட் எடுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல வந்து எது ஒண்ணு டிஃபரா இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம்.
இல்ல அப்படின்னா எது ஒன்று வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது, இந்த வேர்ட்ல இருந்து இந்த இந்த 4 வேர்ட்ஸ் எது ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் மெத்தடு இப்படிதான் கேட்பாங்க. 1 கொடுத்துட்டு 4 வேர்ட்ஸ் கேட்பாங்க. அதனால வந்து ஸோ லிசன் நல்லா கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதுக்கு நான் ஈஸியான ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஓகேவா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனை வந்து நான் தூரத்துல கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நான் இப்படி டக்குன்னு ஒரு வாட்டி பார்த்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே டிஃபரா இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த N E R ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு, P T C லாம். பட் இங்க I மட்டும் பாருங்க, இந்த I மட்டும் இது எதுலயுமே இல்லாதனால டக்குன்னு நான் இங்க பாக்குறேன் இங்க இருக்குன்னு. இங்க இல்லவே இல்லை. கார்பெண்டர்ல I இல்ல. இதுதான் ஆன்சர். அப்ப பெயிண்டர்ன்ற வார்த்தை வந்து இந்த கார்பெண்டர்ல இருந்து என்னால ஃப்ரேம் பண்ண முடியாது. சொல்றது புரியுதா இல்லையா? டக்குன்னு பார்த்தோன்னே நான் ஆன்சர் சொல்றதுக்கு ரீசனு, டக்குன்னு நான் பாக்குறேன் இதுல எல்லாம் டிஃபரா இருக்குன்னு பாக்குறேன். இதுல எல்லாமே டிஃபரா இருக்குன்னா I மட்டும் இங்க இருக்கு, இங்க இருந்தா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. டக்குன்னு என்னோட கண்ணு என்ன பண்ணுது, கொஸ்டின் வந்து I இருக்கான்னு பாக்குது. சோ இங்க பாருங்க, N இதோ இங்க இருக்கு, E இதோ இருக்கு, C இங்க இருக்கு, T இதோ இங்க இருக்கு, A இங்க இருக்கு, R இங்க இருக்கு. எல்லா லெட்டரும் இருக்கு. சோ இது ராங். C இங்க இருக்கு, A R P E T இதுவும் இருக்கு. இது ராங். அப்போ சம்திங் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த I மட்டும் பத்தி இல்லாதனால ஆப்ஷன் C. அப்ப எது ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு கேட்கலாம். அதே மாதிரி இதுலயே இன்னொன்னு வேணா பார்க்கலாம். டீச்சர்ஸ், teachers, preach, chair, cheer, search. அதேதான். டக்குனு அது ஓவர்ல கொடுங்க. எதுனா ஒரு டிஃப்ரெண்டா எனக்கு இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன்னு நான் பார்ப்பேன். எனக்கு என்னமோ இதுல வந்து திருப்பியும் பாத்தீங்கன்னா இந்த I தான் எனக்கு இடிக்குது. இந்த I வந்து எங்கேயுமே இல்ல, பட் இங்க எல்லாம் இங்கேயும் இல்லன்ற மாதிரி ஒரு ஃபோல் இருக்கு. அப்ப டீச்சர்ஸ்ல இருந்து நான் ரிச் ஃபாலோ பண்ணிருக்கேன். R இருக்கு, E இருக்கு, A இருக்கு, C இருக்கு, H இருக்கு. இது பண்ண முடியும். சிஎஸ்க்கு வந்து CHEER இதுவும் முடியுது. இது சர்ச்ல SEARCH இதுவும் முடியுது. ஆனா இங்க I இருக்கு, சேருக்கு இங்க I இருக்கு. சோ I இங்க இல்லாதனால ஆப்ஷன்ஸ் இல்லை. சோ இந்த மாதிரி தான் ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து எது வந்து நம்மளால ஃப்ரேம் பண்ண இந்த வேர்ட்ல இல்ல அப்படின்னு கேட்பான். இல்ல அப்படி இல்லைன்னா இந்த நான் லெட்டரை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாடிஃபை பண்ற பாருங்க. சரி, இப்போ இப்படி ஒரு கொடுத்துட்டு இதை அடிச்சிடறேன். ஏன்னா இப்போ இந்த 7th டைப்லயே இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு இதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். ஏன்னா வந்து இது ஒரு மாடலை நான் கன்சிடர் பண்ணல. 3rd வேணா போட்டுக்கேன், இல்லைன்னா 1ன்னு போட்டுங்க, கன்ஃபியூஷன் வராது. ஓகே, இதுல வந்து எது ஒண்ணு முடியுன்ற மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டதுல 4 ஆப்ஷன் A B C D இருந்தது. எதுனா ஒண்ணுதான் வந்து ராங்கா இருந்தது. ஐ மீன் என்னால ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தது. இங்க ரிசர்ச் ரீச், சர்ச், இங்க வந்து சேர் இருந்தது, இங்க சேர் இருந்தது. ஓகேவா? சோ இப்போ இந்த क्वेश्चन எப்படின்னா எது ஒண்ணு என்னால ஃபார்ம் பண்ண முடியும், அதாவது பாசிட்டிவா கேக்குறான். அப்போ நான் ஏற்கனவே சொல்றதுதான், இந்த क्वेश्चனை பாக்குறேன், எனக்கு ஒரு क्वेश्चन பார்க்க இங்க D வந்து சம்திங் வந்து இடிக்குது, இங்க D இல்ல மாதிரியே தெரியுது, D ஏ இல்ல. சோ இது தப்பு, இது தப்பு. அடுத்ததா இது ரெண்டையும் பாருங்க. இதுல வந்து I ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் இதை அழிக்கல, இதை விட்டு. அப்போ இந்த ஒரு வேர்டு தான் என்னால வந்து இந்த டீச்சருக்கு ஃப்ரேம் பண்ண முடியும். அப்ப இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சேம் அதே சம்மதமா, அது எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா இந்த டீச்சர்ல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து
எந்த வேர்டு ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு நெகட்டிவ்ல கேட்டான். இப்போ உங்களுக்கு பாஸ்ட்ல கேட்கறான், அவ்வளவுதான் டிஃபர். அதனால வந்து எது முடியும், உங்களால எது வந்து இதை ஃபார்ம் பண்ண முடியும்னா சியர் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். இங்க டி இருக்கனால முடியல, இங்க டி இருக்கனால முடியல, இங்க ஐ இருக்கனால முடியல. ஓகேவா? சரி. இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இப்படிதான் நம்ம கேட்பாங்க. ஸோ நமக்கு ஆல்பபெட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் கொடுத்தோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 2 to 3 கொஸ்டின் கேட்கும். ஓவரால் இந்த டாபிக் ஃபுல்லா வந்து 7 to 9 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டானது. மேக்ஸிமம் பார்க்க எல்லாரும் சிம்பிளா தான் இருக்கு, ரொம்ப பெரிய இஷ்யூஸ் இல்லை. நீங்க இந்த வீடியோல என்ன டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைவ் கிளாஸ்ல கூகுள் மீட்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.